தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு 2026 இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் வழங்கும் அறிவியல் தீர்வுகள். பனிக்கட்டியின் தன்வெப்ப ஏற்புத்திறன் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 2093 ஜூல் பெர் கேஜி பெர் கெல்வின். திரவ நிலையில் நீருக்கு 4186 நீராவி நிலையில் 2009 ஜூல் பெர் கேஜி பெர் கெல்வின். 2093 என்பதை 2100 ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின் என குறிக்கலாம். எனவே விடை பி. அடுத்த வினா, பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு எதற்கு அதிகம் என்று கேட்கப்பட்டுள்ளது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீர் மட்டுமே இங்கு நீர்மம், மற்ற மூன்றும் திடப்பொருட்கள். அலுமினியம், பாதரசம், பித்தளை. பாதரசம் திரவ உலோகமாகத்தான் இருக்கிறது, ஆனாலும் அதை நாம் திடமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக நீர்மத்தின் பரும வெப்ப விரிவு குணகம் அதிகம். ஆகவே இங்கு விடை நீர். அடுத்த வினா, துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு. துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு, அதாவது கைனட்டிக் எனர்ஜி, எப்போதும் எதிர்க்குறியாகத்தான் இருக்கும். சேட்டலைட் இன் லோயர் ஆர்பிட்ஸ் ஆர் டீப்பர் இன் எர்த் கிராவிடேஷனல் வெல் அண்ட் மஸ்ட் ட்ராவல் ஃபாஸ்டர் டு மெயின்டைன் ஆர்பிட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு சக்திக்கு எதிரான ஆற்றலை பெற்றிருந்தால் மட்டுமே அதனுடைய வட்டப்பாதையை சீராக செல்ல முடியும். சேட்டலைட் இன் ஹையர் ஆர்பிட் லைக் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் ட்ராவல்ஸ் வெரி ஸ்லோ. அப்போ அது ஸ்லோவாக போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கைனட்டிக் எனர்ஜி குறைவாகவும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகவும் உள்ளது. அதிகம் என்றால் அது வெரி நியர் டு ஜீரோ, அப்போ மைனஸ் வேல்யூ தான். ஆகவே இதற்கான விடை சி, எதிர்க்குறி மதிப்பு. அடுத்த கேள்வி, 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதிப்பினை ஃபாரன்ஹீட் மதிப்பிற்கு மாற்றுக. நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதை கால்குலேட் பண்ணணும். இருந்தாலும் நமது ரெடி ரெக்கனர் போஸ்ட்டில் ஒரு வரிசையான செல்சியஸ் மதிப்புகளுக்கு ஃபாரன்ஹீட் மதிப்புகளுக்கு செல்சியஸ் மற்றும் கெல்வினும் கொடுத்துருந்தோம். அதை ஓரளவுக்கு பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா கூட இதை ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதற்கான விடை 104, ஆன்சர் சி. அடுத்த வினா, மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்திற்கோ மின் துகள்கள் பாய்ந்து மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் நிகழ்ச்சி. பொதுவாக மின்னலின் போது தான் இந்த வால்டேஜ் டிஃபரன்ஸில் மிகப்பெரிய மின்னாற்றல் உற்பத்தி ஆகிறது. ஆகவே மிக எளிதான கேள்வி, ஆன்சர் சி. அடுத்த கேள்வியான, ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக கீழ்கண்டவற்றுள் எது பயன்படாது என்று கேட்கப்பட்டுள்ளது. இதில் 4மே பொருந்தாதது. திரவ ஹைட்ரஜனும் பயன்படுகிறது, ஹைட்ரஜன் பயன்படுகிறது. எத்தில் ஆல்கஹால் வேர்ல்டு வார் 2 ஜெர்மன் V2 ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்பட்டது. மெத்தில் ஆல்கஹாலும் அதே வேர்ல்டு வாரில் அமெரிக்காவால் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த 4மே பொருந்தாத விடைதான். ஆனால் தற்போது பயன்படுத்தப்படாதது என்று எடுத்துக்கொண்டால் மட்டுமே இதுக்கு மெத்தில் ஆல்கஹால் என விடை வரும். அடுத்த வினா, அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எனில் அலைவு காலம் என்ன? மிகவும் எளிதான கேள்விதான். இதில் காலத்தை நாம் 1க்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது டைம் ஈக்குவல் டு 1/ஃப்ரீக்வன்சி. ஸோ 1/50 ஈக்குவல் டு 0.02 செகண்ட்ஸ். ஆகவே விடையானது டி. பாரிஸ் சாந்திவினுடைய வாய்ப்பாடு 6ஆம் வகுப்பிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. CaSO4 ஹெமி ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரை H2O. விடை பி. அடுத்த வினா குழப்பத்திற்குரியது. போபால் விஷவாயு துயரத்துக்கு காரணமானது மெத்தில் ஐசோசயனேட் என்பதுதான் சரியானது. இது கமர்ஷியலாக செரின் என்றும் அழைக்கப்படுகிறது. போபாலின் யூனியன் கார்பைடு நிறுவனத்தில் வெளியான வாயுவும் இதுதான். ஆனால் தமிழ் மீடியத்தில் அது ஐசோசயனைடு என்றும் ஆங்கிலத்தில் அது சயனேட் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இது இரண்டிற்கும் மதிப்பெண் கொடுப்பது தான் சரியாக இருக்கும். அடுத்த வினா, ரசக்கலவை. அமால்கம் என்றாலே அதில் மெர்க்குரியின் பயன்பாடு அதிகம். எனவே மிக எளிதான விடையாக ஆன்சர் பி. அடுத்த வினா, அணு அமைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. பொட்டாசியத்தில் உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அணு நிறை, அணு எண் என்பதை வைத்துக்கொண்டு நாம் இதை கணக்கிட வேண்டும். அணு எண் என்பது ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களுடைய எண்ணிக்கை, அதற்கு சமமாக எலக்ட்ரான்கள் இருக்கும். அணு நிறை என்பது புரோட்டானும்
நியூட்ரானும் இணைந்த ஒரு அமைப்பு. புரோட்டானை நீக்கிவிட்டால் மீதி நியூட்ரான் கிடைக்கும். இதை கொண்டு நாம் இதை கணக்கீடு செய்ய வேண்டும். இங்கு புரோட்டான்களுடைய எண்ணிக்கையாக 19 கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கையும் 19. அப்போ முதலும் முடிவும் 19. அப்போ முதலாவது விடை 19, 20, 19. அப்போ 20 என்பது நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை. புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்ற வரிசையில் தான் அங்கு கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே கவனமாக குறியிட வேண்டும். 19, 20, 19. அடுத்த வினா, கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்பதன் பொருள். பொதுவாகவே ஜன் என்றால் உருவாக்கி என்று பொருள், அது நாம் அறிந்ததே. கிரேக்க மொழியில் ஆக்சி என்பதன் பொருள் அமிலம். ஆகவே விடை அமில உருவாக்கி. ஆன்சர் பி. அடுத்து கேட்கப்பட்டுள்ள பொறுத்துக வினாவில் தனிமமும் இணைதிறனும் கொடுக்கப்பட்டுள்ளது. சோடியம் 1, அது நாம் அறிந்தது. கார்பன் 4, அனைவரும் அறிந்தது. எனவே இவை இரண்டும் எங்கு கொடுக்கப்பட்டுள்ளன என்று கண்டறிந்தாலே இதற்கு விடையை எளிதாக நாம் காண முடியும். சிடி இரண்டிலும் சோடியம் 1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சியில் மட்டும்தான் கார்பன் 4 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதுதான் விடை சி. அடுத்த வினா, தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்போம்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்கப்பட்டுள்ளது. நயாடைடா என்பது ஒரு லிவர்வொர்ட். லிவர்வொர்ட் என்பது பிரையோஃபைட்டினுடைய ஒரு வகை. ஆகவே அது அல்ல. குக்சோனியா என்பது ஒரு வகையான வாஸ்குலார் டிஷ்யூ உள்ள பிளான்ட். அதுவும் கிட்டத்தட்ட பிரையோஃபைட்டை சார்ந்தது தான். மெடுலோசா என்பது டெரிடோஃபைட்டாவை சார்ந்தது. ஃபர்குலா என்பது சீடு ஃபர்ன்ஸ். அது ஃபர்ன்ஸ் என்று சொன்னாலும் கூட அது ஒரு சீடட் பிளான்ட்ஸ் என்பதால் அது ஆஞ்சியோஸ்போம் என்று கூறலாம். ஸோ த ஆன்சர் இஸ் டி. தகவலுக்காக ஃபார்குலா என ஒரு பறவை இனமும் உண்டு. அடுத்த வினாவாக, செல் துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் யார்? இதில் ருடால்ஃப் விர்ச்சோவ் என்பவர் ஃபாதர் ஆஃப் பேத்தாலஜி. ராபர்ட் ஹூக் நாமெல்லாம் அறிந்தவர், செல்லை கண்டுபிடித்தவர். ராபர்ட் ப்ரவுன் நியூக்ளியஸ், அதாவது உட்கருவினை கண்டறிந்தவர். சைட்டோபிளாசனுடைய நகர்வை பற்றி சொன்னவர். ப்ரௌனியன் மூமெண்ட் என்று நாம் படித்திருப்போம். ஆண்டன் வான் லீவன்ஹாக், இவர் டச்சு அறிஞர். ஃபாதர் ஆஃப் ஓல்டு மைக்ரோபயாலஜி. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி இஸ் லூயி பாஸ்டியர். ஆண்டன் வான் லீவன்ஹாக் சிறு நுண்ணுயிர் துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டவர். எனவே விடை ஏ. அடுத்த வினா, நீரியம் தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கமைவு காணப்படுகிறது என்பது. இதில் நீரியம் என்பதற்கு பதிலாக அரளி என்று கேட்டிருந்தால் பெரும்பாலானோர் பதிலளித்திருக்க வாய்ப்புள்ளது. ஒரு கணுவில் ஒரு இலை இருக்கும் பட்சத்தில் அது மாற்றிலை என அழைக்கப்படும். 2 இலைகள் இருக்கும் பட்சத்தில் அது எதிரிலை அமைவு அல்லது குறுக்கு மறுக்கு இலை அமைவு என்று கூறலாம். மாற்றிலை அமைவிற்கு மாமரமும், எதிரிலை அமைவிற்கு கொய்யாவும், எதிரிலையில் குறுக்கு மறுக்கு என்னும் அமைப்பிற்கு எருக்கும். மூவிலை அமைவு என்பது ஒரு கணுவில் 3 இலைகள் இருந்தால் அது மூவிலை அமைவு. அதற்கு அரளியும் உதாரணமாக பல பாடநூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வட்ட இலை அமைவு என்பது 3ற்கு மேற்பட்ட இலைகள் ஒரு கணுவில் இருந்தால் அது வட்ட இலை, அதாவது வேர்ல்டு ஃபிலோடாக்சி என்று அழைக்கப்படும். அதற்கு உதாரணமாக அலமாண்டாவை கூறலாம். எனவே அரளி தாவரத்தில் காணப்படுவது மூவிலை அடுக்கு அமைவு சி. அடுத்த வினா, தற்கொலை பை என்பது லைசோசோம் என்பது நாம் அறிவோம். மைட்டோகாண்ட்ரியா சுவாசித்தலுக்கு பயன்படுகிறது என்பது நாம் அறிந்தது. ஆக 1ற்கு 4ம் 4ற்கு 2ம். 1ற்கு 4 என்பது 2 விடைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 4ற்கு 2 என்பது ஏ மட்டும்தான் உள்ளது. ஆகவே ஆன்சர் ஏ. அடுத்த வினா ஜிம்னோஸ்போமை சார்ந்து உள்ளது. ஆம்பர் எனப்படக்கூடிய ரெசின் பினிட்டஸ் சக்சினிஃபெரா என்னும் ஃபாசிலேட்டட் பிளான்ட்டிலிருந்து பெறப்படுகிறது. பிக்னோசைலிக் என்பது ஒரு வகையான மர வகை, உட்டு ஹார்டு என்று பொருள்படும். இது பைனஸை குறிப்பது, அதுவும் சரிதான். சைக்கஸ் எனப்படும் கோனிஃபர் தாவரம் பவள வேர்களை, அதாவது கொரலாய்டு வேர்களை கொண்டது. ஜிம்னோஸ்போம்களில் மிக மேம்பாடு அடைந்த தாவரமான நீட்டத்தில்தான் சைலம் வெசல்கள் என்பன உருவாகின. ஆகவே சைல குழாய்கள் உருவாகிய முதல் தாவரம் நீட்டம்.
இங்கு ட்ரக்கிடுகள் இல்லை. ஆகவே மிஸ்மேட்சான தவறான இணை நீட்டம் ட்ரக்கிடுகள். ஆகவே விடை ஏ. அடுத்த வினா, கருவுறுதலுக்கு பின் சூலின் எந்த பகுதி பெரிஸ்பெர்ம் ஆக மாற்றமடையும்? இங்கு பெரிஸ்பெர்ம் என்பது கருவுன் திசு. சூல் துளையாகத்தான் அங்கே இருக்கும், சிறு புள்ளி போல காணப்படும். சூலக உள்ளுறை என்பது ஒரு விதையினுடைய வெளியுறையாக மாறிவிடும். எதிரடி செல்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்டிபோடல் செல்கள் இரட்டை கருவுறுதல் நிகழ்த்தி அழிந்து போகின்றன. நியூ செல்லஸ் எனப்படும் சூல் திசு மட்டுமே பெரிஸ்பெர்மாக மாற்றமடைகிறது. ஆகவே விடை சி, சூல் திசு நியூ செல்லஸ். அடுத்த வினா, ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வளர்க்கப்படும் பயிர்கள். 4 விடைகளில் நார் என்பது பயன்பாடு. அதற்கும் இந்த கேள்வி குறிக்கும் சீசனுக்கும் எந்தவித பொருத்தமில்லை. ஆகவே அதை விட்டுவிடலாம். சகாரா என்பதை ஞாபகம் வைத்து கொண்டால் இந்த வினாவிற்கு எளிதில் பதிலளிக்கலாம். சா கா ரா, சயாடு காரிப் ரவி. மார்ச் டு மே சயாடு, ஜூன் டு செப்டம்பர் காரிப், அக்டோபர் டு நவம்பர் ரவி. எனவே இந்த வினாவிற்கான பதில் பி, காரிப் பயிர்கள். அடுத்த வினா, செல் கொள்கைக்கு தொடர்பு அற்றது. மிக கவனமாக கவனிக்க வேண்டியது இது நெகட்டிவ். அற்றது எது என்று தான் கேட்டிருக்கிறார்கள். அனைத்து உயிரினங்களும் செல்களானவை, இது தொடர்புடையது. அனைத்து வளர்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது, இது செல் கொள்கைக்கு ஒவ்வாதது. ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்து தான் புதிய செல்கள் தோன்றுகின்றன, இது சரி. செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காது, இதுவும் செல் கொள்கைக்கு மாறானது. எனவே 2 மற்றும் 4. ஆன்சர் பி. அடுத்த வினா, எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? தட்டைப்புழுக்கள் அஸ்காரிஸ். அஸ்காரிஸ் என்பது ஒரு வகையான உருளை புழுக்கள். இதை கொக்குப்புழு என்றும் கூறலாம். இது குடலில் வாழ்வது. ஆகவே இது தவறு. உருளை புழுக்கள் யானைக்கால் புழு. இந்த யானைக்கால் புழு என்பது ஃபிலேரியல் வாம் என்று சொல்லப்படக்கூடிய உருளை புழுக்கள். இது சரியாக உள்ளது. வளை தசை புழுக்களுக்கு உதாரணம் மண்புழு. ஆகவே இது தவறு. கணுக்காலிகளுக்கு சிலந்தி உதாரணம் அல்லது கரப்பான்பூச்சி உதாரணம். அதற்கு மண்புழு என்று கொடுத்திருப்பது தவறு. ஆகவே ஆன்சர் பி, உருளை புழுக்கள் யானைக்கால் புழு, அதாவது ஃபிலேரியல் வாம் என்பது சரி. அடுத்த வினா, மனித இரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதலில் விளக்கியவர்கள் யார் என்று கேட்டிருக்கிறார்கள். ஜோஹின் டிஜோ அண்ட் ஆல்பர்ட் லிவான் என்பவர்கள்தான் 1956ஆம் ஆண்டு மனித செல்களில் 46 குரோமோசோம்களை இனம் பிரித்தவர்கள். இது லிம்போசைட் கேரியோடைப்பிங்க்கு வழிவகுத்தது. ஆகவே இவர்கள்தான். ஆன்சர் பி, ஜியோ மற்றும் லிவான். அடுத்த வினா, மயோக்ளோபின் கீழ்கண்டவற்றுள் எவற்றை சேமித்து வைக்க உதவுகிறது? அடிப்படையிலேயே மயோக்ளோபின் என்பது அயான் மற்றும் ஆக்சிஜனை பைண்ட் செய்வது. எனவே இது ஆக்சிஜனை ரிசர்வ் செய்ய உதவுகிறது, சேமிக்க உதவுகிறது. ஆகவே ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, மெலிந்த உடல் மடிப்புகளுடன் கூடிய தோல் இது டேஷ் நோயின் அறிகுறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக அந்த தோல் மடிப்பு நோய்கள்ங்கிறது புரோட்டீன் பற்றாக்குறையால் வருவது, புரத பற்றாக்குறைக்கான ஒரு சிம்டம். இதில் காலரா என்பது பாக்டீரியாவால் வரும் நோய். குள்ளத்தன்மை பிட்யூட்ரியின் வெளிப்பாடு. ரிக்கட்ஸ் என்பது வைட்டமின் டியினுடைய குறைபாடு. மராஸ்மஸ் என்பதுதான் புரத குறைபாட்டு நோய். எனவே ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி, தமனி குறித்த சரியான கூற்று. வழங்கும் குழாய்கள். ஆம், தமனி என்பது இதயத்திலிருந்து நல்ல இரத்தத்தை எடுத்து சென்று வழங்குவது. உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. இல்லை, சிரைகள்தான் மேலாக அமைந்திருக்கும். தமனியானது சதைகளுடன் கூடி கீழாக அமைந்திருக்கும். குறைந்த அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் கொண்டது. இல்லை, செல்களுக்கு இரத்தத்தை வழங்குவதற்காக மிக அதிக அழுத்தத்துடன் கூடிய இரத்த ஓட்டம் கொண்டது. தமனியின் சுவர்கள் வலிமையானவை, தடித்தவை, மீளும் தன்மை உடையவை. சரியானது. நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன. சரி, நுரையீரல் தமனியை தவிர மற்ற தமனிகள் நல்ல இரத்தத்தை எடுத்து செல்கிறது. நுரையீரல் தமனி கெட்ட இரத்தத்தை எடுத்து செல்கிறது. உள்ளீடு வால்வுகள் உண்டு. சிரையில்தான் இரத்தம் மீண்டும் திரும்பாமல் இருக்க வால்வுகள் உண்டு. ஆனால் தமனியில் அவை இல்லை.
எனவே இது தவறு. ஆக 1, 4, 5 ஆகியவை சரியானவை. ஆன்சர் சி. அடுத்த வினா, புரோத்ராம்பின் எனப்படும் புரதம் இதன் மூலம் திராம்பினாக மாறுகிறது. இப்பொழுது நாம் திராம்பின் என்றால் என்ன, புரோத்ராம்பின் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரோத்ராம்பின் என்பது ஒரு செயலற்ற புரதம். இந்த புரதம் எப்பொழுதெல்லாம் இரத்த நாளங்கள் அடிபடுகிறதோ இந்த புரதமானது திராம்பினாக மாற்றப்படுகிறது. இந்த திராம்பினானது கரையும் ஃபைப்ரினோஜனை கரையாத ஃபைப்ரினாக மாற்றி எந்த இடத்தில் அடிபட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்குகிறது. இதுதான் அந்த மெக்கானிசம். இதை தூண்டுவது வைட்டமின் கே. வைட்டமின் ADEK என்பவை கொழுப்பில் கரைபவை, வைட்டமின் B, C என்பவை நீரில் கரைபவை. இந்த விட்டமின் கே குறையும் பொழுது நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட், அதாவது ஹெமரேஜ் எனும் நோய் நமக்கு ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி, கிட்டப்பார்வை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஹைப்பர் மெட்ரோபியா என்பது ஃபார் சைட்டட்னஸ், தூரப்பார்வை. இதனை ஹைப்ரோபியா என்றும் கூறலாம். பிரஸ்பயோபியா என்பது வெள்ளெழுத்து என்று சொல்லக்கூடிய 40 வயதுக்கு மேற் வரக்கூடிய ஒரு வகையான கண் நோய். ஏசிக்மாட்டிசம் என்பது பொதுவாக அனைவருக்கும் வரக்கூடியது. சில ரிஃப்ராக்ஷன் மிஸ்மேட்ச் காரணமாக கண் பார்வை தெளிவாக தெரியாமல் இருத்தல். மயோப்பியா என்பது தான் ஷார்ட் சைட்டட்னஸ் என்று சொல்லக்கூடிய கிட்ட பார்வை. ஆகவே விடை பி. கடைசியான வினா, சிறுகுடலில் குடல் அலை இயக்கம் மற்றும் சுரப்புகளை தடை செய்யக்கூடிய நரம்பு மண்டலம் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். SNS என்று சொல்லப்படக்கூடிய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இது சிறுகுடலின் அலை இயக்கத்தையும் அது சுரக்கும் சுரப்புகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு நரம்பு மண்டலம் ஆகும். எனவே இதில் விடை சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது SNS, பரிவு நரம்பு மண்டலம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு 2026